ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. பகவத் தத்துவ நிரூபணம். ஸ்ரீ சுகர் கூறியது. பின்பு ஒரு சமயம் வசுதேவர் தம்மிடம் வந்து நமஸ்கரித்த பிள்ளைகளான பலராமனையும் கிருஷ்ணனையும் பிரீத்தியுடன் ஆசிர்வதித்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். வசுதேவர் கூறியது: நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் அல்லர். சாக்ஷாத் பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் ஈஸ்வரர்களான நீங்கள் பூமிக்கு பாரமாயிருந்த க்ஷத்ரியர்களை ஒழிப்பதற்காக அவதாரம் செய்தவர்கள். தீனபந்துவே, சரணடைந்தவர்களுடைய பயத்தை போக்கும் உமது சரண கமலத்தை இன்று நான் சரணடைந்தேன். எந்த இந்திரிய சுகத்தின் ஆசையால் இவ்வுடலை ஆத்மா என்று கொண்டு பரபிரம்ம ஸ்வரூபியான உங்களிடத்தில் பிள்ளை என்ற புத்தியை கொண்டேனோ அது இவ்வளவோடு போதும் போதும். பிறப்பில்லாத நான் எனது தர்மங்களை காப்பதற்காக யுகந்தோறும் அவதரிப்பேன் என்று நீங்களே எங்களுக்கு பிரசவ அறையில் முன்பு கூறியிருக்கிறீர்கள். ஆகாயம் போல் எதிலும் பற்றற்றிருக்கும் நீங்கள் பற்பல சரீரங்களை எடுக்கவும் விடவும் செய்கிறீர்கள். துதிக்கெட்டாத ஈஷா, அளவு கடந்த ஐஸ்வர்ய வடிவான உங்களுடைய மாயையை எவன் அறிவான்? ஸ்ரீ பகவான் கூறியது: அப்பா, புத்திரர்களான எங்களை குறித்து தத்துவ தொகுதியாக எது கூறப்பட்டதோ அப்படிப்பட்ட உங்கள் வார்த்தை மிகவும் அர்த்தம் நிறைந்ததென்பதை நாங்கள் உணர்கிறோம். யது சிரேஷ்டரே, நீங்களும் நானும் இந்த என் தமையனும் இத்வாரகா வாசிகளும் எல்லோருமே சராச்சரத்துடன் பரமாத்ம ஸ்வரூபம் என்றேதான் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆத்மா என்பது ஒன்றுதான். அது ஸ்வயம் பிரகாசமானது, என்றும் அழியாதது, சரீரத்தினும் வேறானது, குண சம்பந்தம் இல்லாதது. என்றாலும் ஆகாயம், வாயு, தேயு, ஜலம், பூமி ஆகியவை தங்களால் உண்டாக்கப்பட்ட பொருள்களில் இடத்திற்கு தகுந்தபடி தோன்றுவது போலும் மறைவது போலும் சிறிது போலும் பெரிது போலும் ஒன்றேயாகிய வஸ்து எப்படி பலவாயிருக்கும் தன்மையை அடைகிறதோ அப்படியே ஆத்மாவும் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட குணங்களால் அவற்றால் உண்டாக்கப்பட்ட உடல்களில் பலவிதமாக அறியப்படுகிறது. ராஜன்னு, இவ்வாறு பகவானால் சொல்லப்பட்டதை கேட்டு வசுதேவர் உள்ளவை பல என்று புத்தி நீங்கியவராய் பக்தி நிறைந்த மனத்துடன் வாய் பேசாமல் இருந்தார். கௌரவ சிரேஷ்டரே, அப்போது அங்கே சர்வ தேவதா ஸ்வரூபியான தேவகி வந்தாள். தன் பிள்ளைகளால் குருவின் குமாரன் இறந்தவன் கொண்டுவரப்பட்டான் என்ற செய்தியை கேட்டு ஆச்சரியமடைந்திருந்த அவள் கம்சனால் கொல்லப்பட்ட தன் பிள்ளைகளை பற்றி நினைத்து கண்ணும் கண்ணீருமாக கிருஷ்ணனையும் பலராமனையும் கூப்பிட்டு மிக வருத்தத்துடன் பின்வருமாறு கூறினாள். தேவகி கூறியது: அளவிட முடியாத மகிமை வாய்ந்த பலராமா, யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனான கிருஷ்ணா, உங்கள் இருவரையும் உலகங்களை சிருஷ்டிப்பவர்களுக்கும் ஈஸ்வரர்கள் என்றும் ஆதி புருஷர்கள் என்றும் நான் அறிவேன். வெகு காலத்திற்கு முன் இறந்து போன பிள்ளையை திருப்பி கொண்டு வரும்படி குருவினால் ஏவப்பட்டு நீங்கள் குருவிற்கு குருதட்சிணையாக அப்பிள்ளையை கொணர்ந்து கொடுத்தீர்களே. யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரர்களான நீங்கள் இருவரும் அவ்வாறே எனது விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். கம்சனால் கொல்லப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து பார்க்க விரும்புகிறேன். ராஜன்னு, இவ்வாறு தாயாரால் ஏவப்பட்ட பலராமனும் கிருஷ்ணனும் யோக மாயா பலத்தால் சுதல லோகம் சென்றனர். பகவான் சுதல லோகம் வந்த செய்தி தெரிந்தவுடன் அசுர ராஜனான பலி சக்கரவர்த்தி உலகிற்கெல்லாம் ஆத்மாவும் தெய்வமும் அவ்வாறே தனக்கும் தனி முறையில் ஆத்மாவும் தெய்வமுமான அவர்களை கண்ட சந்தோஷத்தால் மனம் பூரித்து உடனே எழுந்து சென்று பரிவாரங்களுடன் நமஸ்கரித்தான். ஸ்ரீ பகவான் கூறியது: முதலாவதான ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் மரீச்சி மகரிஷிக்கு ஊர்ணை என்ற பத்தினியிடத்தில் 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். தேவர்களான அவர்கள் பிரம்மாவை பரிகசித்தார்கள். பிரம்மா தனக்கு பெண் போன்ற சரஸ்வதியை பெண்டாட்டியாக கொள்ள முயன்றதை கண்டு இவ்வாறு செய்தார்கள். பலி மகாராஜனே, அத்தகாத செயலால் அப்போதே அவர்கள் ஆசுர யோனியை அடைந்து ஹிரண்ய கசிப்புவுக்கு பிள்ளைகளாய் பிறந்தார்கள். பின்னர் அவர்கள் யோக மாயையால் கொண்டுவரப்பட்டு தேவகியின் வயிற்றில் பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டார்கள்.
தேவகி அம்மாள் தன்னுடைய அந்த பிள்ளைகளை பற்றி வருத்தப்படுகிறார். அவர்கள் இதோ உன்னருகில் இருக்கிறார்கள். தாயின் விசனத்திற்கு ஆறுதல் அளிக்கும் பொருட்டு இவர்களை இங்கிருந்து அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். பிறகு அவர்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு துன்பம் நீங்கி தேவலோகம் போய்ச் சேருவார்கள். ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், சூத்ரபிருது, கிருணி என்ற இந்த 6 பேர்களும் எனது அனுக்கிரகத்தால் மறுபடியும் நல்ல கதி அடைவார்கள் என்று இவ்வாறு கூறி அவர்களை அழைத்து கொண்டு மகாபலியால் பூஜிக்கப் பெற்று மறுபடியும் துவாரகைக்கு வந்து தாயாரிடம் பிள்ளைகளை கொடுத்தார்கள். தேவகி அக்குழந்தைகளைக் கண்டு புத்திர வாஞ்சையால் ஸ்தனங்களில் பால் பெருக கட்டி அணைத்து மடியில் வைத்து கொண்டு அடிக்கடி உச்சி முகர்ந்தாள். பின்னர் அவர்கள் கிருஷ்ணனையும் பலராமனையும் தேவகியையும் வசுதேவரையும் நமஸ்கரித்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவலோகத்தை அடைந்தார்கள். ராஜன்னு, தேவகி தேவியானவள் இறந்த குழந்தைகள் திரும்பி வந்ததையும் உடனே சென்றுவிட்டதையும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தவளாய் இது கிருஷ்ணன் செய்த மாயை என்று எண்ணினாள். பாரதா, அளவற்ற வீரியமுடைய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய இப்படிப்பட்ட ஆச்சரியமான வீரிய செயல்களுக்கு எல்லை இல்லை. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் 85வது அத்தியாயம் முற்றும்.